வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஸ்பெஷல் லஞ்ச் மெனு பார்க்கலாம். உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா, கண்டிப்பா இந்த மெனு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த பேன்ல தேவையான அளவு முட்டைய போட்டு வேக வச்சிடலாம். இது பாட்டுக்கு ஒரு ஸ்டவ்ல ரெடி ஆயிட்டு இருக்கும்போது, நம்ம மத்த ஸ்டவ்ல வேற விஷயங்கள்லாம் ரெடி பண்ணிடலாம். மூடி வச்சு அது வெந்துட்டு இருக்கட்டும். அடுத்ததா இந்த குக்கர்ல காளான் பிரியாணி பண்ண போறேன். இதுக்கு கொஞ்சமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல கடலெண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஸ்டார் அனீஸ், அப்புறம் பிரிஞ்சி இலை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா, ஒரு பெரிய வெங்காயத்த இந்த மாரி நீல வாக்குல ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் சீரக சம்பா அரிசி 1 1/2 கப் எடுத்து அத நல்லா கழுவிட்டு, ஆல்ரெடி ஒரு 20 நிமிஷமா அது ஊறிட்டுருக்கு. இப்ப வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். நான் பிரியாணி, குருமா எல்லாத்துக்குமே தேவையான அளவு இஞ்சி, பூண்டு விழுத எடுத்து அரைச்சு, அது தேவையான அளவு தனியா எடுத்துட்டு, பிரியாணிக்குறத மட்டும் நான் இந்த மிக்ஸி ஜார்ல வச்சிருக்கேன். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை. இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு. இதுல ஒரே ஒரு பெரிய தக்காளிய கொஞ்சம் பெரிய துண்டுகளா வெட்டி சேர்த்து வதக்கி விட்டுறலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட்டா ஆனதுமே, நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா, ஒரு 200 கிராம் அளவுக்கு காளான இந்த மாரி 2 2 இல்ல 4 4 வெட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு, இந்த காளான அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம இத குக் பண்ணணும். இப்ப காளான் நல்லா வதங்கி கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுறணும். நான் ஊற வச்சிருந்த சீரக சம்பா அரிசியிலேருந்து தண்ணி எல்லாத்தையும் வடிச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த அரிசிய இதில சேர்த்துடலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து, இந்த மசாலாவோட இந்த அரிசி கொஞ்சம் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்க்கணும். நான் இன்னைக்கு 1 1/2 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால, 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போறேன். 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துடலாம். 3 கப் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா, இது நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கர மூடி வச்சு, நல்ல ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்ட உடனே ஸ்டவ்வ சிம்ல வச்சு ஒரு 6 நிமிஷம் நீங்க குக் பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். பிரியாணி நல்லா உதிரி உதிரியா அடியில எதுவும் ஒட்டாம சூப்பரா வரும். இத அந்த ஸ்டவ்வுக்கு மாத்தி வச்சுட்டு, இந்த ஸ்டவ்ல குருமா பண்றதுக்கு இன்னொரு குக்கர் போட்டு அதில 1 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, கொஞ்சம் பட்டை, கல்பாசி, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயத்த மிக்ஸியில இந்த மாரி கொர கொரப்பா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா, முட்டை நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு, இந்த முட்டையோட தோல உரிச்சு தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, பூண்டு விழுதையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுறணும். நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பொடி எதுவும் கருகிராம நல்லா ஒரு தடவ லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே 2 குட்டி தக்காளிய மிக்ஸியில நல்லா பேஸ்ட்டா அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மசாலாவோட இந்த தக்காளி இதெல்லாம் சேர்ந்து பச்சை வாசனை போக வதங்கி வரணும். கொஞ்சமா இது அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சமா மிக்ஸி ஜார மட்டும் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா வதக்கி விடணும். நான் ஒரு குட்டி சைஸ் காலிஃப்ளவர இந்த மாரி பெரிய பெரிய பூவா நம்ம பிரிச்சு எடுத்து வச்சு, அத வெதுவெதுப்பான தண்ணீல உப்பு, மஞ்சள் போட்டு ஊற வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இத நல்லா ஒரு 2, 3 தடவ அலசி எடுத்து வச்சுடலாம். இப்ப இந்த மசாலா பார்த்தீங்கன்னா, நல்ல பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம காய்கறிலாம் சேர்க்கணும். நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு, அதே மாரி ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு இந்த மாரி பெரிய பெரிய துண்டுகளா வெட்டியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சிருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இந்த மசாலாலயே இந்த காயெல்லாம் ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா குருமாக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம்.
இந்த குருமாக்கு ஒரு தேங்காய் விழுது ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த மிக்ஸி ஜார்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துண்டு அத சேர்த்துட்டு, ஒரு 5, 6 போல முந்திரி, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ காய்கறிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பேஸ்ட்ட சேர்க்கிறதுக்கு முன்னாடி, நம்மளுக்கு எந்த கன்சிஸ்டன்சில குருமா வேணுமோ, அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துலாம். இதில முந்திரியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதுக்கு ஏத்த மாரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மட்டும் மிக்ஸி ஜார ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ குக்கர மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு சிம்ல வச்சு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணா போதும். ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் சீக்கிரம் குக் ஆயிரும். அடுத்ததா பேபி கார்ன் ஃப்ரை பண்றதுக்கு இந்த பேபி கார்ன நல்லா வாஷ் பண்ணிட்டு நீள நீளமா ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி அத வந்து இப்படி எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸா கட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாக்கு இந்த பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் கடல மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது. மிளகாய் தூள் நல்லா காரமா இருக்கணுன்றதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும் அப்படின்னா குறைச்சு சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாம இந்த மாரி விஸ்க் வச்சு யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா, கட்டி இல்லாம நம்மளுக்கு நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சர்ல கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் திக்கா இருக்க மாரி இருக்கு. கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில இருந்தா கரெக்ட்டா இருக்கும். நான் பேபி கார்ன இந்த அளவு பாதியா கட் பண்ணி, அத இந்த அளவுக்கு துண்டுகளா வெட்டி வச்சிருக்கேன். இத வந்து இந்த மாவுல நல்லா 2 சைடும் கோட் ஆற மாரி எடுத்து, அத அப்படியே அந்த எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கணும். தேவையான அளவு ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம இத ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு இத மெதுவா திருப்பி விடணும். ஃபுல்லாவே வந்து மீடியம் ஹீட்ல வச்சு தான் இத ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா திருப்பி திருப்பி விட்டு, அது கிரிஸ்பியா கோல்டன் கலரா வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா தான் இது கரெக்ட்டா இருக்கும். நல்லா பார்க்கும்போதே கிரிஸ்பியா வந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம வச்சிருக்க எல்லா பேபி கார்னையும் போட்டு ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததா ரைத்தா பண்றதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்த ஸ்லைஸ் பண்ணி கொஞ்சம் அத பாதியா குட்டி குட்டி துண்டுகளா வெட்டி வச்சிருக்கேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான கர்ட் சேர்த்துட்டு, கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியில கொஞ்சமா பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலையும் தூவி லைட்டா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா, நல்ல கிரீமியான ஆனியன் ரைத்தாவும் ரெடி. இப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம குருமா செஞ்ச குக்கரும் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்ல கமகமன்னு வாசனையா மேல எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பரா குருமாவும் ரெடி. கடைசியில இத கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டவ்ல வச்சிருந்த பிரியாணியும் நல்லா குக் ஆயி ரெடி ஆயிடுச்சு. கமகமன்னு வாசனை வந்துட்டுருக்கு. பாருங்க நல்லா பொல பொலன்னு அடியில எதுவும் பிடிக்காம ஒரு சூப்பரான காளான் பிரியாணி சீரக சம்பா அரிசியில சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதையும் மெதுவா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இது சுட சுட அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்ல சீரக சம்பா அரிசியில மணக்க மணக்க ஒரு சூப்பரான காளான் பிரியாணி. அதுக்கு காம்பினேஷனா மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா. நல்ல க்ரீமியா இருக்கும். சூப்பரா இருக்கும். நல்ல கிரிஸ்பியான, ஸ்பைசியான பேபி கார்ன் ஃப்ரை. இந்த பிரியாணியோட இத வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையா இருக்கும். கூடவே பாயில்ட் எக், அப்புறம் பிரியாணிக்கு கண்டிப்பா எல்லாருமே ரைத்தா விரும்புவோம். ஸோ ரைத்தாவும் சர்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது குக் பண்ணணும், இல்ல கெஸ்ட் வராங்க ஏதாவது மெனு ரெடி பண்ணணும்னா, இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.